ஹோம குண்டத்தில் போட்ட காசுகளை எடுக்கலாமா? அந்த காசுகளை எடுத்தால் ஆபத்தா என்பதை நாம் இந்த பதிவில் காணலாம். இந்துக்களின் முறைப்படி ஹோமம் யாகங்கள் நடத்துவது மிக முக்கியமான ஒன்றாகும். ஹோமங்கள் நடத்துவதால் வீட்டிலும் நம்முடைய வாழ்விலும் இருக்கும் தீயவைகள் அழிந்து தடைகள் விலகி நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம். கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி குபேர ஹோமம், சஷ்டி ஹோமம், சரஸ்வதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், புத்திர ஹோமம் என பல வகையான ஹோமங்கள் ஹிந்து சாஸ்திரப்படி உள்ளன. இந்த ஒவ்வொரு வகையான ஹோமமும் ஒவ்வொரு வகையான பலன்களை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அவர்களுக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற இந்த ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. அக்னியில் அர்ப்பணிக்கப்படும் பொருட்கள் இறைவனை சென்றடைந்து அதற்குரிய பலன்கள் நம்மை வந்தடையும் என்பதே இதன் சூட்சமமாகும். ஹோமம், யாகம் போன்றவைகள் காலம் காலமாக வீடுகளிலும் கோவில்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. குடும்ப பிரச்சனைகள் மற்றும் தனி நபருக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காக நடத்தப்படுவது ஹோமம். இதை வீடுகளிலும் நடத்தலாம். அதே சமயம் நாட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் உலக நன்மைக்காக நடத்தப்படுவது யாகம். யாகங்களை கோவில்கள் அல்லது பொது வெளியில் மட்டுமே நடத்த வேண்டும், வீடுகளில் அல்ல. இப்படி நம்முடைய பிரச்சனைகள் தீருவதற்காக நடத்தப்படும் ஹோமங்களில் நாம் பலவிதமான பொருட்களை போடுகிறோம். இதில் சில்லறை காசுகளும் அடங்கும். ஹோம குண்டங்களில் காசுகளை போடலாமா? ஹோம குண்டத்தில் போடப்படும் காசுகளை என்ன செய்ய வேண்டும், அவற்றை எங்கு வைக்க வேண்டும் என்பது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை இங்கே பார்க்கலாம். ஹோமங்கள் பல வகைப்படும். வைதீக முறை, ஆகம முறை, சாக்த முறை, சாந்தி பரிகார ஹோமங்கள் என பல பிரிவுகள் அதில் உள்ளன. வேதத்தின் அடிப்படையில் செய்யப்படும் ஹோமங்களுக்கு வைதீக முறை என சொல்லப்படுகிறது. இந்த வகை ஹோமங்களுக்கு அக்னியில் இறைவனை ஆவாகனம், எழுந்தருள செய்வது கிடையாது. அக்னி பகவானை தூயவனாக கொண்டு இந்த ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. அதாவது எந்த கடவுளை நினைத்து நாம் ஹோமம் செய்கிறோமோ அந்த தெய்வத்திற்கு அளிக்கப்படும் பொருட்களை கொண்டு சேர்ப்பவராக இருக்கிறார் அக்னி பகவான். இந்த வகையான ஹோமங்களில் சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே ஹோம குண்டத்தில் இட வேண்டும். பெரும்பாலும் சமைத்து அன்னம், நெய் மட்டுமே இந்த வகையான ஹோமங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சில இடங்களில் விசேஷமாக அருகம்புல், வெள்ளை எள், நெல் ஆகியவற்றை கொண்டும் ஹோமங்கள் செய்வார்கள். அதே சமயம் ஆகம ரீதியாகவும் சாக்த முறைப்படியும் செய்யப்படும் ஹோமங்களில் அக்னியில் இறைவனை ஆவாகனம் செய்வார்கள். நாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஹோமம் நடத்துகிறோமோ அந்த தெய்வமே அக்னி ரூபத்தில் எழுந்தருளி நாம் அளிக்கும் பொருட்களை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். இவற்றில் பட்டு வஸ்திரம், புஷ்பம், பழம் என நெய்வேத்திய பொருட்கள் உட்பட அனைத்தையும் ஹோம குண்டத்தில் சமர்ப்பணம் செய்வார்கள். இந்த முறையில் நடக்கும் ஹோமங்களின் போது ஆபரணம் சமர்ப்பயாமி என சொல்லும் போது முடிந்தவர்கள் தங்கம், வெள்ளி போன்ற எளிதில் உருகி சாம்பலாக கூடிய உலோகங்களை
சமர்ப்பிப்பார்கள். இது இப்போதுள்ள காலகட்டத்தில் அனைவராலும் முடியாத ஒன்றாக உள்ளது. அதே சமயம் எளிதில் உருவாத இரும்பு, நிக்கல் உள்ளிட்ட உலோகங்களை இடக்கூடாது. அதாவது யாக்குண்டத்தில் மூட்டையில் கட்டி போடும் இரும்பு, நிக்கல் கலந்து செய்யப்படும் சில்லறை காசுகளை போடுவது என்பது தவறான ஒன்று என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. நாம் எந்த பொருளை யாகத்தில் சமர்ப்பித்தாலும் அது முழுவதுமாக எரிந்து சாம்பலாக வேண்டும். அப்படி எரிந்து கிடக்கும் ஹோம பஸ்பத்தினையே நாம் இறைவனின் பிரசாதமாக நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும். ஹோமத்தில் அரீதியாக இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பொருளை திரும்ப எடுத்துக் கொள்வது தவறானதாகும். ஹோமத்தில் காசுகளை போடும் முறை சமீப காலத்தில் உருவானது ஆகும். இது சாஸ்திரங்களின் படி உருவானது அல்ல. ஹோமத்தில் போடப்படும் காசுகளை எடுத்து நம்முடைய வீட்டில், அலுவலகத்தில் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்வது, தரையில் பள்ளம் தோண்டி புதைத்து வைப்பது போன்ற செயல்களில் எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது. இறைவனுக்கு அளிக்கப்பட்ட பொருளை திரும்ப எடுப்பது கூடாது என்பதால் ஹோமத்தில் காசுகளை இடுவதையும் அப்படி இடப்பட்ட காசுகளை எடுப்பதையும் தவிர்ப்பதே நல்லது. ஹோம பிரசாதம் என்பது அதில் இருந்து கிடைக்கும் சாம்பலும் ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்படும் ரட்சையும் ஆகும். ஹோமத்தில் இருந்து எடுக்கப்படும் சாம்பலை தினமும் நெற்றியில் இட்டு கொள்ளலாம். அதனை மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் வைக்கலாம். அதுவே சால சிறந்தது.